நடுவர் ஐயா உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் முத்தமிழ் அறிஞரின் உடன் பிறப்புகளுக்கும் அன்பு வணக்கம். நடுவர் அவர்களே, நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் தலைவருடைய கூட்டம் எங்கே நடந்தாலும் சைக்கிளில் என்னை பின்னாடி அமர்த்தி அழைத்து சென்று அந்த கூட்டத்தை என்னை பார்க்க வைத்தவர் என்னுடைய அப்பா. போய் பேச்சவரை கேட்டவுடனே என்னை கட்டி போட்டு அங்கே உட்கார வைக்கும். நான் மறுக்கவில்லை. கலைஞருடைய பேச்சை கேட்டு என் மனதை கட்டி போட்டு அந்த இடத்திலே நான் உட்கார வைக்கும். ஆனால் நடுவர் அவர்களே, கொஞ்சம் காலத்திற்கு பிறகு அவர் பேச்சை கேட்டேன். தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களை படித்தேன். அவருடைய எழுத்துக்களை படிக்க 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 என்னை எழுந்து நிற்க வைத்தது கலைஞருடைய எழுத்துக்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பேச்சை ஓரிரு முறை கேட்பார்கள், எல்லாருமே பேச்சை ஓரிரு முறை கேட்பார்கள். ஆனால் எழுத்தை ஒவ்வொரு முறையும் படிப்பார்கள். இதுதான் உண்மை, மறுக்கவே முடியாது. தலைவர் அவர்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க. அவருடைய பேச்சை மறக்க செய்யும், மெய் மறக்க செய்யும். உணர்ச்சியை ஊட்டும் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, அது அந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் எழுத்து என்பது அப்படி அல்ல. கண்கள் வழியாக உள்ளே நுழைந்து இதயத்தில் தங்கக்கூடியதுதான் கலைஞர்களுடைய எழுத்துக்கள் என்பதை நாம் இந்த இடத்துல நிச்சயமாக நம்பணும். நடுவர் அவர்களே, சாதாரணவர் அல்ல. திரைப்படத்திற்கு சென்சார் உண்டு, ஆனால் ஒரு பத்திரிகைக்கு சென்சார் வேண்டும் என்று அந்த நேரத்திலே முரசொலியை சென்சார் செய்ய வேண்டும் என்று சென்சார் போர்டு அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் கலைஞருடைய எழுத்துக்களுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது பாருங்கள். காகிதத்தை ஆயுதமாக்கியவர் நம்முடைய தலைவர், பேனாவை பீரங்கியாக்கியவர் நம்முடைய அருமை தலைவர். மறுக்க முடியாது. உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லை எழுதி ஒட்டுமொத்த தமிழரையும் மனதால் ஈர்த்தவர் தான் நம்முடைய தகனை தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நடுவர் அவர்களே, கலைஞர்களுடைய செங்கோல் சில நேரம் இழந்திருக்கிறது. அவரை விட்டு பிரிந்திருக்கிறது செங்கோல். ஆனால் அவர் கைகளிலே இருந்த எழுதுகோல் எந்த நாளும் அவரை விட்டு பிரிந்ததே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கலைஞருக்கு உற்று பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். இடது கைகளிலே 5 விரல் இருக்கும், வலது கைகளிலே 6 விரல் இருக்கும். அந்த 6வது விரல் தான் நமக்கெல்லாம் எழுது எழுது எழுதி ஊக்கப்படுத்திய அந்த எழுதுகோல் என்று சொன்னால் இந்த இடத்திலே அவருடைய எழுத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த பராசக்தி வசனத்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஒரு நாசக்காரி சொல்லுவார், அதில் அந்த ஒரு நாசக்கார செயலால் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று விடுதலையாகி வெளியே வருகின்றார். அப்பொழுது கலைஞரிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். வருத்தப்படுகிறேன் என்கிறார். கைது செய்ததற்காக வருத்தப்படுகிறீர்களா என்றார்கள் பத்திரிகையாளர்கள். இதை மாதிரி எத்தனையோ தடவை நான் கைதாகி இருக்கிறேன், எத்தனையோ தடவை சிறை சென்று இருக்கிறேன். நான் அதற்காக கவலைப்படவில்லை. அப்ப எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? இவர்களால் கைது செய்யப்பட்டோம் என்றா? இல்லை, அதுவும் இல்லை என்றார். அப்ப ஏன் கவலைப்படுகிறார் என்று கேட்கின்ற பொழுது, கைது செய்யப்படுகின்ற பொழுது காவல்துறை சார்ந்த நண்பர்கள் என்னை இழுத்து சென்ற போது என்னுடைய வலது கையினுடைய மணிக்கட்டு பிசகிவிட்டது. பிசகிவிட்ட காரணத்தால் என்னால் ஒரு வாரத்திற்கு எழுதுகோலை தொட முடியவில்லை, என்னால் எழுத முடியாமல் போய்விட்டது. அதற்காக நான் வருந்துகிறேன், கவலைப்படுகிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நடுவர் அவர்களே, வடக்கே சொல்லுவார்கள், வள்ளல் யார் என்று சொன்னால் கர்ணன். மார்கழிக்கு பின்பு மழை இல்லை, கார்த்திகைக்கு பின்பு மழை இல்லை, கர்ணனுக்கு பின்பு கொடை இல்லை என்று வடக்கே இருக்கின்ற அந்த காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்ணனை சொல்லுவார்கள். கலைஞர் யோசித்து பார்த்தால் வடக்கே ஒரு வள்ளல் இருக்கிறான், தெற்கே எத்தனை வள்ளல் இருக்கிறான் தெரியுமா? என் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சங்கத்தமிழ் நூலை படைத்தார். வள்ளல்களை எடுத்தார். அந்த 7 வள்ளல்கள் இருக்கிற வள்ளல்கள் எல்லாம் அந்த இடத்துல பட்டியலிட்டு போட்டார் என்று சொன்னால் எவ்வளவு அழகாக. தொல்காப்பியம் என்று சொன்னால் அது கடினமானது. அவர் மிக அற்புதமான ஒரு இலக்கண நூல், ரொம்ப கடினமாக இருக்கும் என்று நம்பப்பட்ட அந்த நேரத்திலே தொல்காப்பியம்னு எழுதியிருக்கலாம். அவர் ஏன் தொல்காப்பிய பூங்கா என்று சொன்னால் நாம் மனம்
சோர்வாக இருக்கும் போது பூங்காவில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அமர்ந்து விட்டு வந்தால் மனச்சோர்வு நீங்கிவிடும், ஒரு புத்துணர்வு வரும். அதை போல இந்த தொல்காப்பியத்தை படித்தால் பூங்காவில் இருந்து வெளியே வருகின்ற உணர்வு இருக்கிறதே, அது உணர்வு ஏற்படும் என்பதற்காகத்தான் தொல்காப்பிய பூங்கா என்று எழுதினார். குறளோவியம் தீட்டினார். நெஞ்சுக்கு நீதி எத்தனை 7 பாகங்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நெஞ்சுக்கு நீதி படித்தா போதும். எவ்வளவு அழகா சொல்லிக்கொண்டே போகலாம். இந்திய எதிர்ப்புக்கு நடுவர்களே, இந்திய எதிர்ப்பு நேரத்தில் எழுதுகிறார், மறக்க முடியாத வரிகள். ஓடி வந்த இந்தி பெண்ணே, ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ நாடி வந்த கோழை நாடு இது அல்ல, சீக்கிரமாய் திரும்பிப்போ. எவ்வளவு வலிமை அந்த எழுத்துக்கு. நடுவர் அவர்களே, நான் அவருடைய சொல்லாற்றலை, அவருடைய பேச்சுகளை நான் மதிப்பவன். இன்றைக்கும் எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் கேட்பவன். ஆனால் இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி அது அல்ல. பராசக்தியினுடைய வசனத்தை எங்களுடைய அருமை சகோதரர் அருமையாக சொன்னார்கள். அந்த இடத்திலே சொல்லுவார், அந்த வசனத்திலே காண வந்த தங்கையை கண்டேன். அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. சார், இந்த வார்த்தை பாருங்க. கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள், விதவை என்ற சொல்லுக்கு கூட பொட்டில்லையே என்று கேட்டார்கள். அது பின்னால். ஆனால் அந்த கேள்வி வருவதற்கு முன்பாகவே 1952 கைம்பெண் என்ற வார்த்தையை பராசக்தி வசனத்திலே புகுத்தினார் என்று சொன்னால் எவ்வளவு பெண்களுக்காக அவர் கேட்கின்றார்கள். விதவை பொட்டு இல்லையேன்னு கைம்பெண்ணுன்னு எழுதிப்பார், 2 பொட்டு வரும்னார். இதுதாங்க கலைஞர், இதுதான் கலைஞர். வி.சி. கணேசனை பெற்றது அவரது தாய் என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பெற்றது கலைஞருடைய கதை வசனம். அவருடைய வசனங்கள் பேசி பேசி அருமையா இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாலிய விருது கிடைச்சிருக்குன்னா அதுக்கு மூல காரணம் கலைஞருடைய எழுத்து என்று சொன்னால் மாற்றமே கிடையாது. மனோகரா என்ற ஒரு அற்புதமான திரைப்படம். இந்த படத்திலே சொல்லுவார்கள், மன்னன் கேட்கிறான், பெற்ற தந்தை பிள்ளையை உன்னை ஏன் அழைத்து வர சொன்னேன் தெரியுமா? மன்னன் கேட்பார், திருத்திக் கொள்ளுங்கள், அழைத்து வரவில்லை, இழுத்து வர சொன்னீர்கள் என்பார். என்ன வசனங்க, எத்தனை ஆண்டுகள் ஆச்சு. அந்த இடத்துல சொல்லுவார், தொண்டர்களுக்காகவே அந்த இடத்துல ஒன்று சொல்லுவார். கடைசி காட்சியில் அவருடைய தாய் இருப்பார். அந்த இடத்துல அப்படியே மனோகரனை கொல்ல துடித்துக் கொண்டிருப்பார்கள். பொங்கியது பொறுத்தது போதும், பொங்கி எழு மனோகரா என்ற அந்த இடத்துல கண்ணம்பாள் ஒரு வசனத்தை சொல்லுவதை போல வைத்திருப்பார். அது சிவாஜி கணேசனுக்கு கண்ணம்பா சொன்னதில்லை, கலைஞர் அவர்கள் தொண்டர்களுக்காக பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று அந்த வசனத்தின் மூலமாக சொன்னதால்தான் இன்றைக்கு ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே மாற்று கருத்தே கிடையாது. நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். கடைசியாக நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, கதிரவன் எழுதுவதற்கு முன் கருத்துக்களை எழுதுவதற்கு பேனா எடுத்தவர் தான் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் மட்டும் எழுதவில்லை, மற்றவர்களையும் சரியாக எழுதி வைத்தவர். கவிஞர் திலகம் வாலி அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எழுதுகிறார். அங்கே பாடலில் ரெக்கார்டிங் வருகின்ற போது தலைவர் அவர்களும் வருகிறார். என்ன பாட்டு என்று அப்படியே பார்க்கின்ற பொழுது வாலி அவர்களை கூப்பிடுகிறார். வாலி, இதில் ஒரு பிழை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்லை, சரியாத்தானே எழுதினாங்கிறார். இல்லை, ஒரு பிழை இருக்கிறது, வல்லினரா போட வேண்டிய இடத்தில் இடையினரா போட்டு இருக்கிறீர்கள், திருத்திக் கொள்ளுங்கன்னு பார்க்கும்போது, ஐயா நான் எழுதுனதுல சரியாக தான் எழுதினேன், இதை பிரதி எடுத்த உதவி இயக்குனர் அப்படி எழுதியிருக்காருனாரு. அப்பொழுது தானை தலைவர் சொல்லுகிறார், அதை நீங்கள் வாங்கி படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த இடத்துல திருத்தம் செய்வார். இதாங்க கலைஞர், இதான் கலைஞர். எந்த நேரத்தில் ஒன்றாலும் அதே வாலி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாடல் எழுதிட்டார். முதல் வரி எழுதிட்டார், அடுத்த வரி வரல. நான் அளவோடு ரசிப்பவன், எங்கள் தங்கத்தில் எழுதிட்டார். நான் அளவோடு ரசிப்பவன் எழுதிட்டார், அடுத்து வரல, வரி வரல. மியூசிக் டைரக்டர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியல. தலைவர் அப்போ தான் அப்படியே உள்ள வராராம், என்ன வாலின்னு கேட்குறாராம். ஒன்றில் ஒரு பாட்டுக்கு எழுதினேன், ஒரு வரி எழுதிட்டேன், அடுத்த வரி வரலன்னாரு. என்ன வரின்னு பார்க்குறார், நான் அளவோடு ரசிப்பவன், அடுத்து எழுதினார், எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதினார். எவ்வளோ அழகு பாருங்க. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நடுவர்களை காலத்தின் அருமை கருதி கலைஞருடைய விஞ்சிய புகழுக்கு பெரும் காரணம் கலைஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்ட போது ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அந்த எழுத்து இன்றைக்கும் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. 1969 எழுதியது. கலைஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணன் தமிழின் பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றாய்,
ஆணையிடுகின்றார். எம்மண்ணா என்றிருந்தோம், ஐயோ இன்னும் ஓராண்டுதான் வாழப்போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது என்றென்றோ புரிகிறது. எம்மண்ணா இதயமண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகர்ந்தாயே, என்னை விடுத்து பெரும்பயணம் ஏன் தொடர்ந்தாய்? உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றினாய்? கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து எனச் சொல்லி கடற்கரையில் உறங்குகிறையோ? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டார்? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? விரல் அசைத்து எடுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, விரல் அசைத்து எடுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை, கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டு பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், என்னை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் என்று எழுதிய அந்த எழுத்து இன்றைக்கும் தொண்டர்களுடைய மனங்களிலே நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால், கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்கள் மேன்மை 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 என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.